கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடியேன் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் யோவான் 7வது அதிகாரத்தின் 38வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ எவளோ அவள் உள்ளத்திலிருந்து அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனோ எவளோ அவன் அவளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் இயேசு கிறிஸ்து. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அது எப்படி, அது என்ன என்ற ஒரு கேள்வி எழுமையானால், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று இயேசு எதனை குறிப்பிடுகிறார், அது எது, அது எப்படிப்பட்டது என்ற கேள்விகள் எழுமையானால் அதற்குரிய பதில் அடுத்த வசனத்தில் இருக்கிறது. யோவான் 7வது அதிகாரத்தின் 39வது வசனத்தில், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எல்லாருமே சொல்லுங்கள். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். ஆகவே யோவான் 16வது அதிகாரத்தின் 13வது வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். தம்மை விசுவாசிக்கிறவர்களை அடைய போகிற ஆவி என்ன? சத்திய ஆவியாகிய, தூய ஆவியாகிய, பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவள் எவளோ அவள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றால், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இயேசு இப்படி சொன்னார். அந்த ஆவி சத்திய ஆவியாகிய, தேற்றரவாளனாகிய, பரிசுத்த ஆவியாகிய, தூய ஆவியாகிய தெய்வம். அவர் என்ன செய்வார்? நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆகவே சத்திய ஆவியாகிய அவர் ஜீவ தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயிடத்தில் சம்பாஷிக்கையிலே யோவான் 4வது அதிகாரத்தின் 14வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லுகிறார், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாயிருக்கும் என்று சமாரியா ஸ்திரீயிடத்தில் இயேசு சம்பாஷிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிறவர்கள் சத்திய ஆவியை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை உடையவர்கள், தூய ஆவியை பெற்றவர்கள். சிலருக்கு சந்தேகம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு உண்டா? பரிசுத்த ஆவியானவரே நான் பெற்றிருக்கிறேனா? சிலர் ஆவியிலே நிரம்புங்கள் என்று சொன்ன உடனே ஆவியிலே நிரம்புகிறார்கள். நானும் அப்படியே இருக்கிறேன், எனக்குள்ளாக ஆவியான கடவுள் இல்லையா என்று ஒருவேளை சந்தேகம் ஏற்பட்டால், இயேசு நேரடியாக சொல்லுகிறார், கவனியுங்கள். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற, அடைந்திருக்கிற, அனுபவித்து கொண்டிருக்கிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் கொடுக்கப்படுகிறார். அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை தங்களுக்கு உடைமையாக அடைந்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தராகிய இயேசுதான் மெய்யான தெய்வம் என்ற விசுவாசத்தை கொடுக்கிறவரே பரிசுத்த ஆவியாகிய கடவுள். கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற உணர்வை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்துகிறவரே பரிசுத்த ஆவியாகிய கடவுள். சத்திய ஆவியாகிய, தூய ஆவியாகிய, பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் என் தெய்வம் என்று எவரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக சத்திய ஆவியாகிய, பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் வாசம் பண்ணுகிறார்.
நிரம்புங்கள் என்று சொன்ன உடனே நான் ஆவியிலே நிரம்பவில்லை என்று சொன்னால் அது உங்களுக்கு விருப்பமில்லை, அதை நீங்கள் வாஞ்சிக்கவில்லை. அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதிலே நீங்கள் உடன்பாடு கொள்ளவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே போய் அவர் ஆடினார் என்று சொல்லப்படவில்லை. அங்கே என்ன செய்தார்? உபவாசித்தார், ஜெபித்தார். ஆகவே சபையிலே ஆவியிலே நிரம்புங்கள் என்று சொன்னவுடனே சிலர் ஆவியிலே நிரம்பும் பொழுது பக்கத்தில் இருக்க நினைப்பார்கள், நானும் ஆவியிலே நிரம்பவில்லை என்று சொன்னால் நான் ஒரு அவிசுவாசி, நான் ஒரு அசுத்தன், நான் பரிசுத்தம் இல்லாதவள் என்று சொல்லி என்னை காண்பவர்கள் எண்ணக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஆவியிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை போல நடிப்பவர்களும் உண்டு. ஆகவே யாருக்குள்ளாக எந்த ஆவி இருந்து வேலை செய்கிறது என்பதை ஒருவரால் தியானிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு ஒருவரே அறிவார். ஆகவே பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிற சிலர் பரிசுத்த ஆவியை விசுவாசித்தாலும் அங்க அசைவுகளை காட்டாமல், ஓசையிடாமல் அமைதியாக நின்று கண்ணீராய் சிந்துகிறவர்கள் சிலர், அசுத்தாவினால நிரம்பி ஆடுகிறவர்கள் சிலர். தேவ சபையிலே இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே ஒருவர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார் என்று அவர் அசைவாடுகிற, அவர் அலப்புகிற, அவருடைய அங்க அசைவுகளை வைத்து முடிவு செய்யக்கூடாது. வேதம் சொல்கிறதை கவனியுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது, யோவான் 16வது அதிகாரத்தின் 13வது வசனம், அவர் வந்திருந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராயிருக்கிறார். சத்தியம் என்றால் என்ன? உண்மை. உண்மை என்றால் என்ன? மெய். மெய் என்றால் என்ன? உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்று சொல்வது. என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவது உண்மையானால் நீங்கள் சத்தியபரரின் பிள்ளையாய் காணப்பட வேண்டும். எப்படி காணப்பட வேணும்? உங்களுக்கு தெரிந்தவைகளை நீங்கள் தெரியும் என்று சொல்லுங்கள், தெரியாதவைகளை தெரியாது என்று சொல்லுங்கள், உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ளாக சத்திய ஆவியாகிய அவர் தங்கியிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார், குடிகொள்ளுகிறார். அவருடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் என்பது புலனாகிறது, உண்மையாகிறது, உறுதியாகிறது. எப்படி என்றால், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்ததை போல நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் உங்களுக்குள்ளாக தேவன் தந்த ஆவி பேசும். உனக்கு தெரியாததை தெரிந்ததை போல நீ பேசுகிறாயா? அதுதான் சத்திய ஆவியாகிய கடவுளுடைய உணர்வு. கற்றவன் கல்லாதவன், ஏழை பணக்காரன், பார்வையுள்ளவன் பார்வையற்றவன், எல்லாருக்குள்ளாக ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி எப்போதும் உண்மையவே பேசும். அதுதான் தேவன் தந்த ஆவி, ஜீவ ஆவி, பரிசுத்த ஆவி, தூய ஆவி. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும் அடைய போகிற ஒரு ஆவி உண்டென்று சொன்னால் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவி. அதனால நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டால் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ரோமர் 8வது அதிகாரத்தின் 1வது வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று சொல்லுகிறது. ஆகவே சத்திய ஆவியாகிய அவர் உங்களை நடத்துகிற நடத்துதலுக்கு நீங்கள் உட்பட வேணும். சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவர் உங்களை சத்தியத்துக்குள்ளாக நடத்த விரும்புகிறார். ஆனாலும் உங்களுடைய சுய விருப்பத்தினாலே நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் அவர் மிகவும் துக்கப்படுவார். புரிகிறதா? கவனிக்கலாமா? சத்திய ஆவியாகிய அவர் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிடியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை அடைந்தவர்கள், கொடிய வஞ்சக ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், சத்தியத்தை விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார். பொய்யை விசுவாசித்தால் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளாக அனுப்புவார். 2 தெசலோனிக்கேயர்
2வது அதிகாரம் 11வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே 284வது பக்கம். என்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி சத்திய ஆவி, பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். என்னை விசுவாசிக்கிறவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுவார்களே ஆனால் அவர்களுக்கு ஆக்கினை உண்டாகும்படிக்கு அவர்களை பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்ப வல்லவர். இதற்கு சாட்சி யார் என்று கேட்டால் 3 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த யூதாஸ் காரியத்து. அவர் கடைசியாக மேல் வீட்டறையிலே தன் சீசர்களோடு பந்தி இருக்கையிலே அந்த அப்பத்தை பிட்டு அவன் கையிலே கொடுத்து யூதாஸ் கரத்திலே பெற்றுக்கொண்டவுடனே யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்கிறது. கவனிக்கலாமா? அப்ப இன்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் அவருடைய ஆவியான உங்களுக்குள்ளாக இருப்பார். அவரை விசுவாசிக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் பொய்யான காரியங்களிலே உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்தால் அவர் உங்களுக்குள்ளாக வஞ்சக ஆவியை, கொடிய வஞ்சக ஆவியை, வஞ்சகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளாக அனுப்புவார். ஆகவே யோவான் 8வது அதிகாரத்தின் 45வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 139வது பக்கம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே எதிரியாயிருவாங்க. நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா அது யாருக்கும் பிடிக்காது. ஆனால் பொய் சொல்லிகிட்டே இருங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லாதவைகளெல்லாம் இருக்கிறவைகளைப் போல, காணாதவைகளை கண்டவைகளைப் போல, தெரியாதவைகளை தெரிந்தவைகளைப் போல நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் உங்களை மேதாவியாக எண்ணுவார்கள். ஆனால் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தின் 11வது வசனத்தின் கருத்தை கவனியுங்கள். நீங்கள் சத்திய ஆவி விசுவாசிக்க வேணும், சத்தியத்தை விசுவாசிக்க வேணும். நீங்கள் அநீதியில் பிரியப்பட்டால் உங்களுக்கு ஆக்கினை உண்டாகும்படிக்கு கர்த்தராகிய தேவனே பொய்யை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளாக கொடிய வஞ்சக ஆவியை அனுப்புவார் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், சத்திய ஆவியாகிய அவரை பெற்றவர்கள் எப்பொழுதும் சத்தியத்தையே பேச வேணும், உள்ளதை உள்ளபடியே பேச வேணும், தெரிந்தவைகளை சொல்ல வேணும், தெரியாதவைகளை அறியது என்று சொல்ல வேணும், தெரிய வாஞ்சித்தால் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்ல வேணும். சத்தியமாவது என்ன என்று கேட்டால் உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்துவது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலே உண்மையாக இருந்தால் போதும். மறுபடியும் சொல்லட்டுமா? நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலே இருந்தால் போதும், அதுதான் உண்மை. எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறார்கள் என்று சொல்லி நானும் ஏதோ ஒரு பாஷையை உணர்வேன் என்று சொன்னால் அது பொய்யை விசுவாசிக்கிறபடியால். அந்நிய பாஷை உண்மை. படிப்பறிவே இல்லாதவர் ஆங்கிலத்தில் பேசுவார், கண்களை மூடி ஆங்கில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். அக்காலங்களிலே சபைகளிலே இதெல்லாம் நடந்தது. முழு இரவு ஜெபத்திலே உண்மையை உத்தமமாக விவாசித்து கர்த்தர் என்னை பிரயோஜனப்படுத்தட்டும், அவருக்கு உகந்த பாத்திரமாய் நான் பயன்படட்டும் என்று சொல்லி காத்திருந்தவர்கள் மூலமாய் கர்த்தர் முழு இரவு ஜெபங்களிலே பேசியது உண்மை. இக்காலங்களிலே அது இல்லை. ஏன்? சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்கு உள்ளாக வந்திருந்து அவர் உங்களை சத்தியத்திலே நடத்த வாஞ்சிக்கிறார். நீங்களும் என்றால் பொய்யை விரும்புகிறபடினாலே இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் உங்களுக்குள்ளாக கொடிய வஞ்சகத்தை அனுப்பி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக சொல்லுகிறேன், நான் உண்மையிலேயே சத்திய ஆவியாகி அவரால் நடத்தப்படுகிறேனா? நான் சத்தியத்தை பேசுகிறேனா? இல்லை என்றால் பொய்யான, மாயையான, மாய்மாடமான ஒரு போலித்தனமான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? ஆனால் எல்லாம் சபையில் தான் இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சபையில் பாட்டு பாடி கையை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஏதாயிலும் ஒரு அலப்பறை உண்டு பண்ணுறதுனால அவங்க சத்திய ஆவியில் இருக்கிறார் என்று சொல்லி முடிவு செய்ய இயலாது. அமைதியாக இருப்பார்கள், உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்துவார்கள், தங்களை அழைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் நடக்கையிலே சத்தியம் இருக்கும். இருக்கா இல்லையா? ஆகவே 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 12வது வசனம்,
அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. ஏனென்றால் அவர் சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை. இப்பொழுது நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் கேட்டால், உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படியாக எளிமையாக சொல்லுகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளாக சத்திய ஆவியாகி அவர் வந்து தங்கி இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் அவருக்கு விரோதமாய் நடக்க முடியாது. நான் உள்ளதை உள்ளபடியே சொல்லுவேன். உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஆகையினாலே இது மாயையான உலகம், இது பொய்யர்களால் நிறைந்திருக்கிற உலகம். இங்கு அசுத்தர்களே அநேகர். சபைக்குள்ளேயும் மாயை இருக்கிறது, சபைக்குள்ளேயும் பொய்யர்கள் இருக்கிறார்கள், சபைக்குள்ளே அசுத்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே சத்தியத்தை விசுவாசித்தால் சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள்ளாக வந்திருந்து வாசம் பண்ணுவார். பொய்யை விசுவாசித்தால் அவர் உங்களுக்குள்ளாக கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 12வது வசனம் இன்றைக்கு நமக்கு அறிவை போதிக்கிறது. இந்த வசனத்தை இதுவரை யாரெல்லாம் கண்டிருந்தீர்கள் என்று கர்த்தரே அறிவார். நான் இயேசுவைத்தானே விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நீங்கள் இயேசு விசுவாசிக்கிறீர்கள், சத்திய ஆவியாய் அவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய மாம்சத்தில் நீங்கள் பொய்யை விரும்புகினால், பொய்யை விரும்பி பொய்யான வழியிலே நடந்தால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? கொடிய வஞ்சகத்தை உங்களுக்குள்ளாக அனுப்புவார். அப்ப யூதாஸ் காரியத்து 3 ஆண்டுகளாக இயேசுவோடும் இருந்தார், சனகரின் சங்கத்தாரோடும் இருந்தார். இயேசுவோடும் இருந்தார், இயேசுவுக்கு விரோதமானவர்களோடு கூட இருந்தார். ஏற்ற வேளை வந்த பொழுது யூதாசை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்ய என்று சொன்னார். அவனுக்குள்ளாக சாத்தான் புகுந்தான். நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு யார் செய்வன வைத்தாலும் ஒன்றும் செய்யாது, எப்படி எனக்குள்ளாக பிசாசு வந்தது என்று சொல்லி சிலர் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் உண்மையிலேயே இயேசுடைய ஆவியாகிய சத்தியாவிய தூயாவியாக பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடாமல் பொய்யான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தால், உங்களுக்கு ஏவுதல் செய்தால் அந்த கொடிய வஞ்சக ஆவி உங்களுக்குள்ளாக நிச்சயமாய் வந்து குடிகொள்ள நீங்களே இடம் கொடுக்கிறீர்கள். ஆகவே தான் சிலர் இடத்துல கேட்பார்கள், அது எப்படி பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், சபைக்கு சரியாக வருகிறார்கள், வேதத்தை எல்லாம் வாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி இந்த பொல்லாதாவி வந்தது, எப்படி செய்வனை செய்தார்கள், அவர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார் என்று சொன்னால், அவர்கள் வெளித்தோற்றத்திலே கர்த்தரை இயேசுவை விசுவாசித்தார்கள், உள்ளான ஆவியிலே அவர்கள் பொய்யை விசுவாசித்தபடியினாலே பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசுவே கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள்ளாக அனுமதித்திருக்கிறார். வசனத்தின்படியாய் நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், அவர் என்னை சத்தியத்தில் நடக்க சொல்லி என்னை நடத்துகிறார். நானோ பொய்யை விரும்பி நான் என் வழிகளை மாற்றுகிறபடினாலே என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளாக கொடிய வஞ்சக ஆவியை அனுப்ப அதிக நேரம் ஆகாது, ஆனாலும் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். யாருக்கெல்லாம் புரிகிறது? அப்ப இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவை நாம் மாத்திரம் விசுவாசிக்கவில்லை, நமக்கு வெளியே இருக்கிறவர்களும் விசுவாசிக்கிறார்கள். சில வீடுகளுக்கு நாங்கள் செல்லும் போது அவர் சொல்லுகிறார்கள், இங்கே பாருங்கள் எத்தனை தெய்வங்கள், அதன் மத்தியில் இயேசுவை வைத்து நாங்கள் வணங்குகிறோம். எப்படி? எங்கள் வீட்டில் எல்லா தெய்வங்களையும் வைத்து நாங்கள் வணங்குகிறோம். நீங்கள் சொல்லுகிற இயேசுவை எங்கள் வீட்டிலே இந்த படத்தில் இருக்கிறார். அவர்களுக்கு என்ன தெரியுமா? இந்த தெய்வத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் மாறி மாறி நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு தெய்வம் ஆசீர்வதிக்க மறந்து போனால் அடுத்த தெய்வம் ஆசீர்வதிக்கட்டும். இதுதான் ஆட்டோக்களிலே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற வாகனங்களிலே பார்க்கலாம். அப்போ நான் மாத்திரம் இயேசு விசுவாசிக்கவில்லை, வெளியில இருக்கிற ஜனங்கள் அவர் விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவர் சத்தியத்தில் நடப்பதில்லை. அவரை விசுவாசிக்கிற நாமோ சத்தியத்தில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த சத்திய ஆகிய அவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே தான் நாம் பரிசுத்தர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சத்திய ஆவியாகிய அவருடைய தன்மை என்ன தெரியுமா? அவருடைய தன்மை பெருந்தன்மை. சொல்லுங்க, என்ன தன்மை? பெருந்தன்மை. ஜென்டில் ஹோஸ்ட், ஆங்கிலத்தில் ஜென்டில் ஹோஸ்ட். அவர் பெருந்தன்மை உள்ளவர். அவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். பரிசுத்த ஆவியிலே நிரம்புவார்கள். ஆனால் ஆலயத்திற்கு வெளியே சென்று உலக வாழ்க்கையில் இல்லாத சேட்டைகள் எல்லாம் செய்வார்கள். அப்பொழுது கேள்வி என்ன வரும்? இவ உண்மையிலே சர்ச்சுக்கு தான் போகிறாளா, வேற எங்கேயும் போகிறாளா? எப்படி?
இவ கிறிஸ்தவன் சொல்கிறான், நடவடிக்கை பூரா தப்பாக இருக்கே. காரணம் என்ன? அவர் இயேசு விசுவாசித்தாலும் சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை. வசனம் கிளீனாக சொல்லுது பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:11 வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கனைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அதே வேளையில் இயேசு விசுவாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை அடைய போகிற பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளாக அனுப்பினார். அந்த ஆவியானவர் சத்தியத்தில் நம்மை நடத்தினார். ஆனாலும் அநீதியாய் பொய்யை விசுவாசித்தபடியினாலே கொடிய வஞ்சக ஆவி அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ஆகவே நீங்கள் ஒரு நாளும் நான் உண்மையிலேயே சத்தியத்தின்படி நான் வாழ்கிறேனா, சத்திய ஆவியானவரை நடத்துவது உண்மையா? இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். நீங்கள் உண்மையிலேயே உண்மை பேசுகிறீர்களா என்பதை உண்மையாகவே நீங்கள் நிதானிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லட்டுமா? உண்மையிலேயே உண்மை பேசுகிறீர்களா என்று சொல்லி உண்மையாகவே நீங்கள் உங்களை நிதானிக்க வேண்டும். உண்மை பேசுகிறேன் என்று சொல்லி உங்களுடைய சொந்த வாழ்க்கை ரகசியங்களை ஒருவரோடும் சொல்லக்கூடாது. இப்போ நான் உண்மை பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பேன், சிஸ்டர் நீங்கள் உள்ளதை உள்ளபடியே சொல்ல வேணும், நீங்கள் சத்தியத்தை பேச வேணும், உண்மையே பேச வேணும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? 2 லட்ச ரூபா எங்கள் லாக்கரில் இருக்குது சொல்லலாமா? இது தேவையில்லை. உலக பிரகாரமான உண்மை அல்ல, ஆவிக்குரிய உண்மை, ஆவியில உண்மை. சத்திய ஆவியாகிய அவர் ஆவியில உங்களோடு கூட இருந்து உங்களை உண்மையில நடத்தும் பொழுது நீங்கள் பொய்யையும் அநீதியையும் விசுவாசித்தால், பிரியப்பட்டால், கொடிய வஞ்சக ஆவியை இயேசுவை ஒருவேளை அனுப்புனாருன்னா நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். யாருக்கெல்லாம் அனுப்புனாரு, யாருக்கெல்லாம் அனுப்ப போகிறாரு, யாருக்கெல்லாம் அனுப்பலை, யாருக்கெல்லாம் அனுப்ப தயாராக இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே அவர் ஒப்பு கொடுத்தாருன்னா சாப்டர் க்ளோஸ். அவர் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் நம்மளால் சத்திய ஆவி நம்மை ஆட்கொள்வதை போல காணப்படுவோம். புரியுமா? அப்போ யூதாசு 3 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்தார். அப்பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க? இயேசுடைய சீசர்கள் 12 பேரில் இவர் ஒருவர் என்று சொன்னார்கள். இயேசு விட்டு பிரிந்து அவன் அவரிடத்தில் போய் 30 வெள்ளிக்காசு வாங்கி மனங்கசந்து அழுது திரும்ப போகும்போது அது உண்பாடு. அப்படித்தான் இருக்கு வசனம். அது உண்பாடு. அது போலத்தான் இயேசு சொல்லுவார், நான் உன்னை இரத்தத்தினாலே என் இரத்தத்தினாலே கிரயமாய் கொண்டேன், நீ என்னை விசுவாசித்தாய், நான் உனக்குள்ளாக சத்தியாவியை கொடுத்தேன், நீ சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்பட்டு பொய்யை விசுவாசித்தபடியினாலே அது உண்பாடு. அந்த கவனியுங்கள், வேதத்தில் எவ்வளவு ஆசீர்வாதமான வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ஆசீர்வாதமான வசனங்கள் எல்லாம் என்னிலே நிறைவேற வேண்டுமேயானால் என்னை நானே அந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்தால் சத்திய ஆவியாகி அவர் வந்திருந்து என்னை ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதமும் எல்லாரும் நிறைவேறுமா? அந்த சத்திய ஆவியாகி அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களுக்கு பாத்திரவான்களை எவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வசனம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பொய்யை விசுவாசித்து அநீதியில் பிரியப்பட்டு சத்திய ஆவியா அவரால் நடத்தலுக்கு உட்படாமல் தங்களுடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து கொண்டிருந்தால் இன்னும் ஒரு அற்புதமான வசனம் நீதிமொழிகள் 12:17 சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே 782 பக்கம். நீதிமொழிகள் 12:17 சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்ச்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். ஆகவே சத்திய வாசகியாக நீங்கள் மாறுவீர்களாக. சத்தியத்தை விசுவாசிக்கிற சத்திய வாசகனாக நீங்கள் மாறுவீர்களாக. சத்தியத்தின் மேல் பிரியப்படுவீர்களாக. சத்தியத்தை இயேசு இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேத வசனங்களின் வழியாக. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 17வது வசனம். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்யானவனோ நீதியின் மேல் பிரியப்படாமல் அநீதியை பிரியப்படுவான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தின் 11வது வசனம் அநீதியில் பிரியப்படுகிறவர். நீதிமொழிகள் 12:17 நீதியை வெளிப்படுத்துகிறவர். ஆகவே இந்த சத்திய வாசகன் யார் என்றால் ஆங்கில வேதாகமத்தில் இதுக்கு அற்புதமான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. He who speaks truth. He who speaks truth.
உண்மையை பேசக்கூடியவன் என்று பொருள். he who speaks, பேசுகிறான். எதை பேசுகிறான்? சத்தியத்தை. he who speaks truth declares what is right. அவன் எதை சொன்னாலும் எது உண்மையோ அதைத்தான் சொல்லுவான். அவன் தான் சத்தியவாசகன். ஆகவே ஆங்கில வேதாகமத்திலே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சத்தியவாசகன் யார் என்று கேட்டால் அவன் எப்பொழுதும் உண்மையை பேசுகிறவன். எது சரியோ அதைத்தான் அவன் சொல்லுவான். அவன்தான் சத்தியவாசகன். ஆனால் பொய்ச்சாட்சிக்காரன் என்ன செய்வான் என்று சொன்னால் வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். இவன் பொய்யை விரும்புகிறான், அநீதியில் பிரியப்படுகிறான், சத்தியத்தை விரும்பவில்லை, சத்திய ஆவியாகி அவரை இவன் நேசிக்கவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் சத்திய ஆவியாகி அவரை விரும்பி சத்தியத்தின்படியாய் நடந்து நீதியில் பிரியப்பட்டால் அவர் உங்கள் மூலமாய் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி நினைக்கிறது என்னென்று கேட்டால், தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளை விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒரு உண்டென்று பிசாசுகளை விசுவாசிக்கிறது. ஆகையினாலே அவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். சத்திய ஆவியாகிய அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னை நடத்தட்டும் என்று சொல்லி அவருடைய நடத்தலுக்கு பிரியப்பட வேண்டும். மெய்யை விசுவாசிக்க வேண்டும், நீதியை விசுவாசிக்க வேண்டும், நீதியின் மேல் பிரியப்பட வேண்டும். இவைகளெல்லாம் செய்ய வேண்டும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 26வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 904வது பக்கம், வசனத்தின் கடைசி பகுதி. இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். அவர்கள் பொய்யை சொல்லுகிறவர்கள், அவர்கள் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள். ஆனபடினால் தேவனாகிய கர்த்தர் கொடிய வஞ்சக ஆவி அவர்களுக்குள்ளாக அனுப்புகிறார். ஆகவே நீங்கள் தீர்க்கதரிசிகளை நாடாதிருங்கள், இயேசுவையை நாடுங்கள், சத்திய ஆவியாய் அவரோடு பேசுங்கள், நீதியின் மேல் பிரியப்படுங்கள், உண்மையாய் வாழ்ந்து பழகுங்கள், பொய்யை விசுவாசியாதிருங்கள், சத்தியத்தை விசுவாசியுங்கள். ஏனென்று கேட்டால் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற தீர்க்க தரிசிகளும் உண்டு. உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 127வது பக்கம். யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 127வது பக்கம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இயேசு சொல்லுகிறார், நானே உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன். இயேசுவை விசுவாசிக்கிறான். அவரை விசுவாசத்தின் நிமித்தமாய் அவன் அடைந்த சத்திய ஆவியினிடத்திற்கு வருகிறான். ஒளியினிடத்திற்கு வருகிறவர்கள் யார்? சத்தியத்தின்படி செய்கிறவர்கள் ஒளியினிடத்திற்கு வருகிறார்கள். அந்த வசனத்தின் தொடக்கத்தையும் முடிவையும் நீங்கள் இணைத்து வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம், சத்தியத்தின்படி செய்கிறவனோ ஒளியினிடத்திற்கு வருகிறான். எதற்காக வருகிறான்? தன் கிரியைகள் கர்த்தருக்குள்ளாக தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு வருகிறான். ஆகவே நீங்கள் எந்த காரியமானாலும் ஒளியினிடத்திற்கு இயேசுனிடத்திற்கு வர வேணும். வந்தால்தான் நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கிற சத்திய மார்க்கத்தார், உத்தம மார்க்கத்தார், சத்திய ஆவியாக அவருடைய நடத்தலுக்கு உட்பட்ட தேவஜனம், இவர்கள் தான் உண்மையா இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். ஆகவே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னால், களங்கமற்ற குற்றமற்ற தெளிந்த நீரோடை மாசற்ற ஜீவ தண்ணீர் அது ஓடும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்களா?
யாரெல்லாம் சொல்ல போகிறீர்கள், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் பகலின் பிள்ளை? வசனத்தின் பிற்பகுதி, நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நல்ல ஒரு பாராட்டு சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆவியான கடவுள் கொடுக்கிறார். நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து. சொல்லுங்க, எல்லாம் வாய்விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசம், சத்தியத்தை விசுவாசிக்கிற விசுவாசம், அன்பு. விசுவாசமும் அன்பும் கவனிக்கலாமா? விசுவாசமும் அன்பு நமக்கு என்ன? மார்க்கவசம். நம்முடைய இருதயத்தை பொல்லாதவன் தாக்காதபடிக்கு விசுவாசத்தையும் அன்பையும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா, தலை கவசம், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா, இவைகளை தரித்து கொண்டிருக்க கடவோம். தரித்திருக்க கடவோம் இல்ல, வசனத்தை கவனிங்க. தரித்து கொண்டிருக்க கடவோம், அணிந்து கொண்டிருக்க கடவோம், உடையவர்களாய் இருக்க கடவோம். அவைகளை நாம் இழந்து போகக்கூடாது. விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் அணிந்து கொண்டிருக்க கடவோம். ஏனென்றால் நீங்கள் பகலுக்குரியவர்களாய் காணப்படும்படிக்கு. அப்ப எதை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறனா சத்தியத்தை விசுவாசிக்க வேணும். சத்திய ஆவியாகி அவரை விசுவாசிக்க வேணும். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்பட்டால் தேவன் அவளுக்கு ஆக்கினை உண்டாகும்படிக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்ப வல்லவர். யூதாஸ் காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இதால் வெளிப்படையாக கர்த்தர் சொன்னாரா? 11 சீஷர்களிடத்தில் இயேசு யூதாஸை பற்றி விமர்சனம் பண்ணினதாக சரித்திரமே இல்லை. உங்களுக்குள்ளாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னவுடனே நானோ 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 என்றார்கள். அப்பொழுது அவர் சொல்லவில்லை. ஏன் என்று கேட்டால், அவர் ஜென்டில் ஹோஸ்ட், பெருந்தன்மை உள்ளவர், தயாள குணமுள்ளவர், சாந்த சொரூபி, ஒருவரையும் குற்றப்படுத்தாதவர், ஒருவரையும் குறை சொல்லாதவர் ஆனபடியினாலே நன்றாக கவனிங்கள். நீங்கள் பகலுக்குரியவர்களாயிருந்து தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு நம்பிக்கை என்பவைகளை தரித்து கொண்டிருக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஒரு அல்லையில சொல்லலாமா? அப்ப விசுவாசம் அன்பு நம்பிக்கை சொல்லுங்க. இதை நீங்கள் தரித்து கொண்டிருந்தால் பொய்யை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் இல்லை, அநீதியில் பிரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் அன்பு நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம் அற்புதமாய் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் 240வது பக்கம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. எல்லாரும் எடுத்தாச்சா? அப்பொழுது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த நிமிடத்தில் கூட என்ன நிலைத்திருக்கிறது? வசனத்தின்படி எல்லாருமே சொல்லலாமா? விசுவாசம் நம்பிக்கை அன்பு. சிலருக்கு வாயை திறந்து சொல்லவே விருப்பம் இல்லை. எங்க வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன பிறகு ஒருத்தங்க விசுவாசத்தை விட்டுட்டாங்க, அன்புல தான் வாயவே திறந்தாங்க. விசுவாசத்தை நம்பிக்கையும் விட்டுட்டு அன்புல தான் வாயை திறந்தாங்க. எல்லாம் 3 வாயை திறந்து சொல்லுங்களேன். இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அடுத்த பிற்பகுதி அற்புதம். இவைகளில் அன்பே பெரிது. ஏன் அன்பு பெரிது? உங்களால சொல்ல முடியாது. விசுவாசம் நம்பிக்கை மூன்றும் இப்பொழுது நிலைத்திருக்கிறது. இவைகளில் விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கையை காட்டிலும் அன்பே பெரியது என்று சொன்னால், அன்பு தன்னலமற்றது, விசுவாசமும் நம்பிக்கையும் தன்னலமுடையது, விசுவாசமும் நம்பிக்கையும் சுயநலமுடையது, அன்போ பிறநலமுடையது. ஆகையினாலே விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவைகள் 3 நிலைத்திருந்தாலும் இவைகளில் அன்பே பெரிய
பெரியது என்று சொன்னால் அன்பு சுயநலமற்றது. அதனால கவனிங்க, நீங்கள் உங்கள் பிள்ளையை வளர்க்கிற வளர்ப்பு இருக்கே, அந்த வளர்ப்பு எந்த பங்கில் சேரும்? அது தன்னலமற்றது, அது சுயநலமற்றது. ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அன்பு? தன்னலமற்றது, சுயநலமற்ற அன்பு. ஆகவே அன்பே பெரியது என்று சொன்னால், ஒரு மனுஷியே தன் பிள்ளையின் மேலே அவ்வளவு அன்பு வைப்பாள் என்று சொன்னால், ஒரு தாயே தன் பிள்ளையை அவ்வளவாய் நேசிப்பாள், அன்பு கூறுவாள் என்று சொன்னால், அந்த தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மேல அன்பு கூர்ந்து தமது குமாரனாகிய இயேசுவையை கொடுத்த அன்பு பெரியது. ஆமென். புரியுமா? அப்போ இன்றைக்கு சொல்லுவாங்க, நான் ரொம்ப விசுவாசமாக இருக்கேங்க. எதுக்காக? நான் ரொம்ப நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுறேங்க. யாருக்காக? இவர்கள் சுயநலத்திற்காக. அப்போ விசுவாசமாக இருக்கலாம், நல்லது. சத்தியத்தை விசுவாசிக்கலாம், நல்லது. நம்பிக்கையோடு இருக்கலாம், வரவேற்கத்தக்கது. அதே வேளையிலே அன்பை இயேசுவின் மேலே வைக்க வேணும். அன்பை இயேசுவின் மேலே வைப்பது என்று சொன்னால் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 13 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆகவே நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் மேலே வைத்திருக்கிற அன்பு உண்மை என்று சொன்னால், நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் எல்லாவற்றையும் சகிக்க வேணும். பொய்யை விரும்பக்கூடாது, மெய்யைத்தான் விரும்ப வேணும், சத்தியத்தை தான் விசுவாசிக்க வேணும், நீதிகளைத்தான் பிரியப்பட வேணும், அநீதியிலே பிரியப்படக்கூடாது. ஆகவே எல்லாரும் சொல்லுவார்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் மேல் நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி நீங்கள் வித்தியாசப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் எது என்று கேட்டால், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தனைகள் வந்தாலும், நான் கைவிடப்பட்ட சூழலிலும் கூட என் இயேசுவுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? நீதியையே விரும்புவேன், சத்தியத்தையே விரும்புவேன், பொய்யை விரும்பவே மாட்டேன், எல்லாவற்றையும் சகிப்பேன். அதுதான் மெய்யான அன்பு. சகிக்க முடியுமா? இயேசு நம்மேலே கூர்ந்த அன்பினாலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து சகித்தார். அப்படித்தான் அவர் நம்மேலே அன்பு கூர்ந்தார். ஆகவே இந்த அன்பு என்று ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க. God is love சொல்கிறது ரொம்ப ஈஸி. லவ் இஸ் காட் அப்படி மாற்றி போட்டுக்கிறது. அப்படியா? எப்படி? ஐயோ, தேவன் அன்பாகவே இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். ஏனென்றால் அவர் இந்த நிமிட வரையிலும் நம்மை சகித்து கொண்டிருக்கிறார். அப்போ 4 வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தின் 7வது வசனத்தில் 4 வார்த்தைகள்: விசுவாசிக்கும், நம்பும், தாங்கும், சகிக்கும். இந்த 3 வார்த்தைகளும் சகிக்கும் என்ற அந்த ஒரு வார்த்தைக்குள் அடக்கம். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணும்? எல்லாவற்றையும் சகிக்க வேணும், பொய் பேசிடக்கூடாது. நீங்கள் எல்லாவற்றையும் சகிக்க வேணும், அநீதியில் பிரியப்படக்கூடாது. நீங்கள் சத்தியத்தை நேசிக்க வேணும். சத்திய ஆவியாக அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவர் உங்களை சத்தியத்தில் நடத்த விரும்புகிறார். இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு சத்திய ஆவியாகிய அவரை இயேசுவை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியாகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும் பொழுது அவருடைய நடத்தும்படி நடந்து நீதியை விரும்பி, மெய்யை விரும்பி, சத்தியத்தை விரும்பி நீங்கள் எப்போது எல்லா பாடுகளும் சகித்தால் அதுவே அவர் மேலே வைக்கிற அன்பு. அந்த அன்பே பெரியது. புரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் புரியுது? கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம். கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. இந்த விருத்த சேதனம் என்றால் சரீரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு உறுப்பு. இப்போ நான் தண்ணியை விட்டுட்டேன், நான் பரிசுத்தவான், நான் மது அருந்ததே கிடையாது, நான் புகைப்பது கிடையாது, சூதாடுவது கிடையாது, வேறெந்த கெட்ட சகவாசமும் கிடையாது, ஆகவே நான் பரிசுத்தவானா? இவைகளை செய்யாதவர் கிறிஸ்துவுக்கு வெளியேயும் இருக்கிறார். யோசிக்கணும். அப்ப எதில் வித்தியாசப்படுகிறோம்?
நீங்கள் எப்படி புகைப்பதில்லையோ அவரும் புகைப்பதில்லை. நீங்கள் எப்படி மது அருந்துவதில்லையோ அதே போல் அவரும் மது அருந்துவதில்லை. நீங்கள் எப்படி சூதாடுவதில்லையோ அதே போல் அவரும் சூதாடுவதில்லை. நீங்கள் எப்படி பொய் பேசுவதில்லையோ அதுபோல அவரும் பொய் பேசுவதில்லை. ஆனாலும் அவர் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்று கேட்டால், விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாமையோ ஒன்றுக்கு உதவாது. அன்பினால் சொல்லுங்க பார்க்கலாம். கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசிக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் அப்படி சொன்னார். அந்த ஆவி என்ன? சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய தூய ஆவியாகிய தெய்வம். எனவே அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அன்பினால் கிரியை செய்கிற தேவஜனமாய் காணப்பட வேணும். ஆவியுண்டு அன்பில்லை. எழுதிக் கொள்ளுங்கள். ஆவியுண்டு அன்பில்லை, பக்தியுண்டு பரிசுத்தம் இல்லை, விசுவாசம் உண்டு கிரியை இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆகவே 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தின் 14வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கெடுவது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே கூட செய்யப்பட கடவுது. பக்கத்தில் யாருமே இல்லைனாலும் அந்த ஐயா விசுவாசமாக சொல்லிகிட்டே இருக்கார். உங்கள் காரியங்கள் எல்லாம் எப்படி செய்யப்பட கடவுது? அன்போடு செய்யப்பட. அப்போ அன்போடு செய்யப்பட கடவுது என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் 7வது வசனம் கடைசி வார்த்தை சகிப்போடு செய்யப்பட கடவுது. சகிப்பீங்களா? சகித்தால்தான் நீங்கள் சத்திய ஆவியாகிய அவருக்குள்ளாக வாசம் பண்ணுகிற சத்தியத்தை விசுவாசிக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற இயேசுவின் பிள்ளை. அன்போடு செய்யப்பட கடவுது. நம்முடைய காரியங்களெல்லாம் எப்படி செய்யப்பட கடவுது? அன்போடு, சகிப்போடு, பொறுமையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு செய்யப்பட கடவுது என்று பொருள். அல்லேலூயா. இந்த அன்பே சிவம் ஒரு சமயத்தா சொல்கிறார்கள். சிவம் என்றால் யார்? சிவன். சிவனில் சிக்கு பதிலாக ஜியை போட்டின்னா என்ன வரும்? ஜீவன். வடமொழிகளுக்கு ரொம்ப முக்கியம். ரோஜா அப்படின்னா எப்படி இருக்கு, ரோசானா எப்படி இருக்கு, ஜாடினா எப்படி இருக்கு, சாடினா எப்படி இருக்கு. பரமேஸ்வர். பரமேஸ்வர்னா யாரு? பரமபிதா. ஆங்கில வேதாகமத்தில் பரலோக தேவன் என்பதற்கு பரமேஸ்வர் என்று தான் ஹிந்தி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹிந்தியில் என்ன பேர்? பரமேஸ்வர், பரலோக பிதாவே. அப்போ ஒரு மார்க்கம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? ஒரு சமயம் அன்பே சிவம் என்று சொல்லுகிறது. இன்னொரு இறையலார் சொல்லுகிறார், அன்புதான் இன்ப ஊற்று என்று சொல்லுகிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராயாலும் தெரியுமா தெரியாதா? அன்பே சிவம் ஆட்டோவில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க பாருங்க. ஒரு இறையலார் சொல்லுகிறார், அன்புதான் இன்ப ஊற்று என்று சொல்லுகிறார். ஒரு நெறியாளர் சொல்லுகிறார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றார் என்று சொல்லுகிறார். அன்பை பேசாதவர்களே கிடையாது, எல்லாரும் அன்பை பேசுவார்கள். வாலிப சகோதரர்களும் வாலிப சகோதரியும் அன்பைத்தான் பேசுகிறார்கள். ஆனால் அந்த அன்பு என்ன செய்யும்? தணிந்து போக அன்பு. அன்பே சிவம் என்றும் அன்புதான் இன்ப ஊற்று என்றும் அன்புக்கு உண்டு அடைக்கும் தாள் என்றும் உலகம் சொல்லுகிறது. ஆனா வேதாகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 பேதுரு 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்தின் பிற்பகுதி, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லுகிறது. எது மேன்மை? ஏன் அன்பே பெரியது? ஏன் அன்பே பெரியது? எதனால் அன்பு பெரியது என்று சொல்லப்படும் சொன்னால், அன்பு திரளான பாவங்களை மூடி அவனை பரிசுத்தனாக மாற்ற வல்லமுள்ளது அன்பு. இவன் பாவியாகி போகக்கூடாது. ஆகவே விசுவாசம் உள்ள நீங்கள், நம்பிக்கையுள்ள நீங்கள் அவரின் மேல் அன்புள்ளவர்களாக இருப்பது எதிலே என்று சொன்னால், எந்த நிலையிலும் நான் பொய் பேச மாட்டேன், அநீதியில் பிரியப்பட மாட்டேன், சத்தியத்திலே பிரியப்படுவேன், மெய்யையே நேசிப்பேன். என் இயேசுவை விசுவாசிக்கிற நான், அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நான், அந்த சத்திய ஆவியாகிய அவர் நடத்துகிற நடத்தலுக்கு உட்பட்டு, பரிசுத்த ஆவியாகிய அவருடைய நடத்தலுக்கு உட்பட்டு நான் பரிசுத்தனாய் காணப்பட நான் எப்போதும் எல்லாவற்றையும் சகிப்பேன். சகிக்கலாமா? சகிக்கலாமா?
ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தின் 4வது மாதத்தின் 19வது நாள் வரையிலும் நாம் எல்லோரையும் சகித்து நம்மேலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போம்.